காவிரியில் நீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்பினர் தமிழக எல்லைக்கே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை எல்லையில் இருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், எல்லையில் போராட்டம் நடத்திய அமைப்பினர் யார்? அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்னென்ன? ரத்திகா, அதாவது நேற்று முன்தினம் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு காவிரியில் நாள்தோறும் வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அந்த உத்தரவிற்கு அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே கர்நாடக மாநிலம் முழுவதும் கர்நாடக அமைப்பினர், விவசாய அமைப்பினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் என பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்து வருகின்றனர். தற்பொழுது 3வது நாளாக நீடித்து வரும் இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக கன்னட ரக்ஷண வேதிகை என்ற அமைப்பினர் தமிழக கர்நாடக எல்லையான ஜூஜுவாடி பகுதிக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அத்திப்பள்ளி பகுதியிலிருந்து பேரணியாக வந்த அந்த அமைப்பினர் 200க்கும் மேற்பட்டோர் ஜூஜுவாடி நுழைவாயில் பகுதியில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழக எல்லைக்குள் நுழைய முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கோஷங்களை அவர்கள் தமிழகத்திற்கு எதிராக எழுப்பினர். குறிப்பாக அவர்கள் முன்வைத்த விஷயங்கள் என்னவென்று பார்த்தோம் அப்படின்னாக்கா, காவிரி என்பது கர்நாடகத்திற்கு மட்டுமான உரிமை, எனவே தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கக்கூடாது. தற்போதுள்ள சூழ்நிலையில் கர்நாடக மக்களுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலை வரும் பட்சத்தின் நேரத்தில் தமிழகத்திற்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லை என்பதை கர்நாடக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த அமைப்பின் தலைவர் பிரவீன்குமார் கூறும் பொழுது தமிழ் திரைப்படங்கள் எதுவும் கர்நாடகத்தில் வெளிவரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் குறிப்பிட்டார். அதே போல செய்தித்தாள்கள் என தமிழ் சார்ந்த எந்த விஷயங்களும் கர்நாடகத்திற்குள் நுழையக்கூடாது. காவிரி பிரச்சனையில் உரிய தீர்வு எட்டும் வரை அந்த தீர்ப்பானது கர்நாடகத்திற்கு சாதகமாக இருக்கும் வரை இதுபோன்ற போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. லத்திகா, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கர்நாடக அரசு தரப்பில் யாரேனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா? கார்த்திகேயன், மோகன்ராஜ், போராட்டம் நடத்தியவர்களோடு கர்நாடக அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கர்நாடகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இதுபோன்ற போராட்டங்கள் தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களாக நடந்து வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு என்று பாராமல் கூட கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீர் திறந்துவிட்ட அடுத்த நிமிடமே விவசாயிகள் தண்ணீரில் இறங்கி தீப்பந்தம் ஏந்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவர்கள் கர்நாடக மாநில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல தற்பொழுது எல்லைப் பகுதியில் நடந்த இந்த போராட்டத்தின் இறுதியிலும் கிட்டத்தட்ட போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர், கர்நாடக மாநில காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. கார்த்திகேயன், மற்றபடி இந்த போராட்டத்தை முடக்குவதற்கான அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. இந்த போராட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இன்று காலை முதற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மாண்டியா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா அதிகாலையிலேயே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இது போன்ற பல்வேறு போராட்டங்களும் நடத்தப்படுது. நீங்கள் கேட்டது போல எந்த விதமான அரசு தரப்பிலிருந்து அதிகாரிகள் தரப்பிலிருந்தோ இந்த போராட்டத்தை முடக்குவதற்கான, தடுப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் கர்நாடக அரசு சார்பில் எடுக்கப்படவில்லை. கார்த்திகேயன், மோகன்ராஜ், இரு மாநிலங்களுக்கு இடையான போக்குவரத்து எப்படி இருக்கிறது? மக்கள் இது பற்றி என்ன சொல்றாங்க? போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியில் கடந்த 3 நாட்களாகவே எல்லைப் பகுதியோடு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஜூஜுவாடி பகுதியில் 200 மீட்டருக்கு முன்பாகவே தமிழக எல்லைப் பகுதியில் தமிழகத்திற்கு இருந்து கர்நாடகத்திற்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன. பேருந்து பயணிகளும் 200 மீட்டருக்கு முன்பாகவே இறக்கிவிடப்படுகின்றன. அங்கிருந்து பெங்களூரு செல்பவர்கள் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அத்திப்பள்ளியில் மீண்டும் கர்நாடக பேருந்தை பிடித்துதான் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது நிலை வருகிறது. அதே போல சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதியான எல்லைப் பகுதியான பாலாறு பகுதியிலும் இதே போன்ற ஒரு சூழ்நிலை, எல்லைப் பகுதியில் பேருந்துகள் நிறுத்தப்படுகின்றன. ஈரோடு மாவட்ட எல்லைப் பகுதியிலும் இதே ஒரு நிலவரம் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக போக்குவரத்தில் அன்றாடம் தங்களது பணிக்காக பெங்களூரு செல்பவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ரத்திகா.